வணக்கம் மக்களே. கரூர்ல நடந்த விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்துல நெரிசல் ஏற்பட்டு 39 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். குழந்தைகள், பெண்கள் அதிகமா இறந்திருக்காங்க. இந்த துயர சம்பவத்தை பாத்தீங்களா? உண்மையிலேயே ரொம்ப துயரமான ஒரு சம்பவம். ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது நெரிசல் ஏற்பட்டு அதில் பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் அதில் மாட்டிக்கிட்டு 10 குழந்தைகள், 17 பெண்கள், இத்தனை பேர் இறந்திருக்கிறது தமிழக வரலாற்றில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு தெரியல. உண்மையிலேயே இது வரலாற்றில் பதியப்பட்ட ஒரு சம்பவமாக, ஒரு சோகமான சம்பவமாக தான் இருக்கும். இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பு? ஆளும் கட்சி விஜய் மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க. தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் ஆளும் கட்சி மேல குற்றம் சொல்றாங்க. இதுக்கு யார் தான் பொறுப்பு? குறிப்பா விஜய் அவர்கள் மேலேயோ இல்ல ஆளும் கட்சியான திமுக மேலேயோ மாறி மாறி குற்றம் சொல்றதுல இதுல எந்த விதமான பயனும் இல்லை. இதுல ஒட்டுமொத்த சமூகமாகவே நம்மளுக்கு சில பொறுப்புகள் இருக்கு. நம்ம பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி மற்றவர்கள் மேல குற்றம் சொல்லிட்டு இதுல இருந்து நகர்ந்து போக முடியாது. முதல்ல மக்கள், ஒரு சினிமா நடிகர் அவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு, பிரச்சாரத்துக்கு வராரு, அவரை போய் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு பேர் நீங்க போய் பார்க்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஒரு சினிமா கலைஞர்கள் மேல நம்மளுக்கு ஏன் இவ்வளவு கவர்ச்சி இருக்கு, ஏன் அவங்களுக்காக நம்ம உயிரை விடுறதுக்கு கூட தயாரா இருக்கோம் அப்படிங்கிற அந்த கேள்வியும் சமூகத்தில் எழுப்பப்படுது. இதெல்லாம் 1960 70 நடந்திருந்தா ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் யுகம். விஜய் வராரு, ஒரு பொதுக்கூட்டத்தில் நின்று பேசுறாரு அப்படின்னா, அவர் வேன் மேல எங்கேயோ நிக்கிறாரு அப்படின்னா, நீங்க ஒரு 100 அடி தூரம் 200 அடி தூரத்துல இருந்து அவரை பாக்குறீங்க அப்படின்னா, அதை விடவும் டிஜிட்டல் யுகத்துல HD தரத்துல நீங்க வீட்டில் உட்கார்ந்து அவருடைய ஃபேஸை பார்க்கலாம். இதில் அங்கே போய் நேரில் போய் பார்த்து தான் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாப் மென்டாலிட்டியாக இருக்குது. மந்தை மனநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் போகிறாங்களே நம்மளும் போகணும், எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறாங்களே நம்மளும் செல்ஃபி எடுக்கணும், எல்லாரும் ரீல்ஸ் போடுறாங்களே நம்மளும் ரீல்ஸ் போடணும். இந்த மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டதுனால தான் என்ன ஏதுன்னே தெரியாமல் எல்லாரும் போய் அங்கே போய் நம்ம பார்த்தே ஆகணும், நம்ம கூட்டத்தை கூட்டியே ஆகணும், நம்மளுடைய மாசை வெளியில் காட்டியே ஆகணும், நம்ம தலைவருக்கு நம்ம ஸ்ட்ரென்த்தை காட்டியே ஆகணும். இதெல்லாம் மக்களுடைய மனசில் இருக்கிறதுனால தான் இந்த மக்கள்னு சொல்கிறது அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள், மற்றும் அவருக்கு ஓட்டு போடலைனாலும் ஒரு சினிமா நடிகர் வந்திருக்காரு, நம்ம அவரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வந்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான மனநிலைகள் தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு, இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்ததாக இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியது ஆளும் கட்சியான திமுக தான். எதிர்க்கட்சிகள் போராட்டம் செய்யும் போதெல்லாம் அவர்களை அடக்கி ஒடுக்கும் விதமாக அத்தனை விஷயங்களை தொடர்ச்சியாக திமுக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு போராட இடம் கொடுக்கறது இல்லை, அப்படியே இடம் கொடுத்தாலும் அதற்கு நிறைய கண்டிஷன்கள் போடுறது, நிறைவேற்றவே முடியாத கண்டிஷன்களை போட்டு அதற்கு நீதிமன்றம் போய் அனுமதி வாங்கிட்டு வர்றது, இதை தொடர்ச்சியாக திமுக செஞ்சுக்கிட்டே இருக்கு. அவங்க எதிர்க்கட்சியாக இருந்தபோது அவங்க எப்படியெல்லாம் போராட்டம் பண்ணாங்க, எப்படியெல்லாம் ஆளும் கட்சிக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. அப்போ இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம கட்சிக்கு எந்த விதமான அழுத்தமும் வரக்கூடாது, எதிர்க்கட்சிகளுடைய போராட்டம் வெற்றி பெறக்கூடாது, எதிர்க்கட்சிகளுடைய பிரச்சாரத்துக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு குடைச்சல் கொடுக்கணும், அவங்கள சுதந்திரமாக செயல்பட விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் திமுக தொடர்ச்சியாக செயல்பட்டுட்டே இருக்கு. இதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இன்னைக்கு அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், இவங்க எல்லாருமே எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும், ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும், இல்லை பொதுக்கூட்டமாக இருந்தாலும், மாநாடாக இருந்தாலும் அத்தனைக்கும் நீதிமன்றம் போய் தான் அனுமதி வாங்கிட்டு வராங்க. அவங்களுக்கு நேரடியாக காவல்துறை கிட்ட போகிறோம், நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்துகிறோம்னு சொல்கிறோம், உடனே அதுக்கு அனுமதி கொடுக்கறது இது நடக்கிறதே கிடையாது. ஆனால் அதுவே திமுக நினச்சாங்க அப்படின்னா அவங்க சென்னை அண்ணா சாலையில் கூட ஊர்வலம் போக முடியும், காலையில் நினச்சி சாயந்தரம் ஆர்ப்பாட்டம் நடத்த முடியும், போராட்டம் நடத்த முடியும், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் எதிர்க்கட்சிகளுக்கு அந்த சுதந்திரமே கிடையாது. திமுக இதை தொடர்ச்சியாக செய்ததன் விளைவு தான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது இதுலேருந்து திமுக தப்பிச்சு போக முடியாது, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, இது எல்லாத்துக்கும் விஜய் தான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்லவும் முடியாது. இதில் காவல்துறையுடைய பொறுப்பு மிக முக்கியமானது. ஏற்கனவே விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது கிட்டத்தட்ட 3வது வாரம். அவருக்கு நிறைய கூட்டம் வராங்கன்னு தெரியும், அவர் தாமதமாக வருகிறார் அப்படிங்கிறதும் தெரியும். நாமக்கல்ல மத்தியானம் 12 மணிக்கு கரூருக்கு வர வேண்டியவர் சாயந்தரம் 7 மணிக்கு தான் வராரு. ஆனால் காலையில் 10 மணியிலிருந்து கூட்டம் நிற்கிது அப்படிங்கிறது எல்லாமே காவல்துறைக்கு தெரியும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது
ஆளுங்கட்சியோடைய பொறுப்பு, காவல்துறையுடைய பொறுப்பு, கலெக்டருடைய பொறுப்பு. ஏன்னா தமிழக வெற்றிக் கழகம் நாங்கள் இங்கே பிரச்சாரம் செய்ய போகிறோம்னு காவல்துறைகிட்ட முறையான அனுமதி வாங்கித்தான் அவங்க கொடுத்த இடத்துல தான் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை. காவல்துறை அந்த கடமையிலிருந்து தவறி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணணும். அதே மாதிரி மூன்றாவதாக பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர் விஜய் மற்றும் அவருடைய கட்சி தொண்டர்கள். விஜய் மாநாடு நடத்தி கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கிற விஷயம், அவருடைய தொண்டர்களை அவர் கட்டுப்படுத்துவதில்லை. கட்டுப்பாடற்ற அவருடைய ரசிகர்கள் அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள். அதைத்தான் வந்து கெத்துன்னு நினைக்கிறாங்க, அதுதான் வந்து மாசுன்னு நினைக்கிறாங்க. அப்போதான் வந்து நம்ம தலைவருடைய மாசை காமிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இதை வந்து தொடர்ச்சியாக அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எப்பெல்லாம் வந்து பொதுவெளிக்கு வராங்களோ அப்பெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, பொது சொத்துக்களுக்கு வந்து சேதாரம் ஆகுது, தேவையில்லாத வேலைகள் அத்தனையுமே அவங்க பண்றாங்க. ஆனா இதையெல்லாம் விஜய் கண்டிக்கவும் இல்லை, அவர்களை ஒழுங்குபடுத்துவதும் இல்லை. இதே கேள்வியைத்தான் நீதிமன்றம் கேட்டாங்க. ஒரு கட்சி தலைவராக உங்களுடைய தொண்டர்களை நீங்கள் ஏன் ஒழுங்குபடுத்துவதில்லை, அது உங்களுக்கு கடமை அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் விஜய் கேட்கவே இல்லை. அவருடைய சினிமா ஷூட்டிங்காக மதுரையிலிருந்து கொடைக்கானல் போகிறதுக்காக வந்தார் விஜய். அப்போ வந்து மதுரை விமான நிலையமே அல்லோல கல்லோலப்பட்டுச்சு, ரணகலம் ஆயிடுச்சு. அங்கிருந்து வந்து அவர் பின்னாடியே வண்டியில் போயிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் விஜய். ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு போனார், 10 நிமிஷம் பேசினார். அந்த 10 நிமிஷம் அரை மணி நேரத்துக்காக அங்கே இருந்த பொது சொத்துக்கள் அனைத்தும் சேதப்படுத்தப்பட்டது. மரம், செடி, கொடி அத்தனையும் வந்து அடித்து நொறுக்குனாங்க. இதுவும் நடந்தது. அதற்கு பிறகு திருச்சி அவர் வரும்போது திருச்சி விமான நிலையத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவர் வெளியில் வரும்போதெல்லாம் இந்த ரசிகர்கள் வந்து கட்டுப்பாடற்ற முறையில் நடந்து கொள்வது தான் இங்கே பிரச்சனை. அவர்களை கட்டுப்படுத்துவது விஜயுடைய கடமை. அவருடைய ரசிகர்கள் மற்றும் அவர்களுடைய தொண்டர்களுக்கு வந்து சில விதிமுறைகளை கொடுத்து, இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி இந்த இடத்துல வரப்போகிறேன், நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும், நம்ம கூட்டத்துக்கு வரக்கூடிய பெண்கள் குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து தனி இடம் கொடுங்க, அவங்கள வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படக்கூடாது, ஆம்புலன்ஸ்க்கு இடையூறு ஏற்படக்கூடாது, இதையெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். காவல்துறை வெளியில் நின்று அவங்க வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க. கூட்டத்துக்குள்ளே என்ன நடந்தாலும் நம்ம தான் பொறுப்பு, நம்ம தான் அந்த பொறுப்போடு நடந்துக்கணும், தலைவரோட பெயரை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாருன்னா இந்த பசங்கள்லாம் எவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அது ஏன் விஜய் பண்ண மாட்டேங்கிறாரு? அதுதானே வந்து ஒரு தலைவனுக்கு அழகு. தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய ரசிகர்களை வந்து ஒழுங்குபடுத்துவது தானே வந்து தலைவனுக்கு அழகு. அதைத்தானே நீங்கள் செய்யணும். நீதிமன்றமும் அதைத்தானே கேட்டாங்க. ஆனால் விஜய்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி கட்டுப்பாடற்ற அந்த கூட்டம் தான் அவருடைய அரசியல் மூலதனம், அதுதான் அவருடைய அரசியல் முதலீடு. அதை நம்பித்தான் அவர் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கார். இன்னைக்கு அவருடைய அரசியல் என்னன்னா ஒரு பிம்ப கட்டமைப்பு, பர்செப்ஷன் பில்டிங். இந்த கூட்டத்தை பார்த்து, இந்த கூட்டத்தை காமிச்சு, பார்த்தீங்களா விஜய்க்கு எவ்வளோ கூட்டம் வருது, இது எல்லாம் ஓட்டாக மாறுச்சுன்னா இவருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு எல்லாரும் பேசி 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 விஜய்க்கு வந்து ஒரு மாசு இருக்கிறதாகவும், விஜய் வந்து ஆட்சியை பிடிக்க போகிறதாகவும், விஜய் வந்து எதிர்க்கட்சி தலைவராக போகிறதாகவும், இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா இந்த கூட்டம் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டம் கட்டுப்பாடற்ற முறையில் இருக்க வேண்டும். இந்த கூட்டம் கண்டதையும் செய்யணும். கட்டுப்படுத்தவே முடியாத கூட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் கட்டமைக்கணும். அதைத்தான் வந்து விஜய் பண்ணுறாரு. இது வந்து அவருடைய சுயநலத்தை காட்டுகிறது. விஜய் வந்து அவருடைய ரசிகர்களை சுயநலத்துக்காக பயன்படுத்தி இன்னைக்கு அவருடைய ரசிகர்கள் தான் இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. இது வந்து அவருடைய திரை வாழ்விலும் சரி, அவருடைய அரசியல் வாழ்விலும் சரி மாறாத கரை. அவர் என்ன செஞ்சாலும் இதை வந்து அழிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவத்துக்கு விஜயும் காரணமாயிருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் வந்து இந்த சம்பவத்துக்கு வந்து யாரோ ஒருத்தர் மட்டும் பொறுப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. மக்களுக்கும் பொறுப்பு இல்லை, மக்களுக்கும் பொறுமை இல்லை. நம்மளுக்கு இந்த மாதிரியான கூட்டம் இருக்கிற சமயங்களில், இல்லை ஒரு பேரிடர் இருக்கிற சமயங்களில் நம்ம அந்த கூட்டத்திலேருந்து எப்படி தப்பிக்கிறது, அந்த கூட்டத்துக்குள்ளே சிக்கிக்காமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு பயிற்சியே கிடையாது. நம்ம இந்தியா மாதிரியான மக்கள் தொகை மிகுந்த நாடுகளில் இது மிகப்பெரிய பிரச்சனை. இதுக்கெல்லாம் வந்து பயிற்சி கொடுக்கணும்னு இப்போல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு மறுபடியும் அதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அரசும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும், விஜயும் அவருடைய கட்சி தொண்டர்களும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்கணும்னா ஒட்டுமொத்த சமூகமாக நம்ம இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய் சென்னை திரும்பிட்டாரு. மருத்துவமனையில அவரோட கட்சிக்காரங்களும் இல்ல. கரூர்ல அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துல இது போன்ற துயர சம்பவம் நடந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் வந்து கிளம்பி திருச்சி போய் திருச்சியிலேருந்து சென்னை போனது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தவறு. அது வந்து ஒரு வரலாற்று பிழை.
அதை வந்து இனிமேல் அவரால் வந்து அழிக்கவே முடியாது. இனிமே விஜய் வந்து என்ன பேசினாலும் சரி, இன்னும் உலகமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஏதாவது செயல்கள் புரிந்தாலும் சரி, இந்த விஷயத்தை வந்து அவரால் மாற்ற முடியாது. எல்லாரும் எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் இதை சொல்லித்தான் அவரை கேள்வி கேட்பாங்க. அவர் இதை சொல்லித்தான் அவருடைய ரசிகர்களை கேள்வி கேட்பாங்க. அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறதுக்கான பின்விளைவுகள் தெரியாமல் அவர் செய்த முடிவு இது வந்து ஒரு நல்ல தலைவனுக்கு அழகே கிடையாது. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக காவல்துறை அல்லது மாவட்ட ஆட்சியர் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து விஜயை தொடர்பு கொண்டிருப்பாங்க. அவர் வந்து அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். குறைந்தபட்சம் அவருடைய கட்சிக்காரர்கள் அவங்கள வந்து மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு அவங்கள ஹெல்ப் பண்ண வச்சிருக்கணும். இது எதையுமே வந்து விஜய் செய்யவே இல்லை. அதற்கு மாறாக நேராக அங்கிருந்து கிளம்பி திருச்சி போகிறாரு. திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கி யாரையுமே சந்திக்காமல் எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு கிளம்பி சென்னை போகிறாரு. சென்னை ஏர்போர்ட்லேருந்து நேராக அவரோட வீட்டுக்கே போயாச்சு. திருச்சி ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர்களை பார்க்கல, சென்னை ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர்களை பார்க்கல. அவருடைய வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு வெளியில் அத்தனை பத்திரிகையாளர் நிற்கிறாங்க, அங்கேயும் பார்க்கல. இதை பார்க்கும்போது மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? நீங்கள் வந்து கரூரில் இருக்க வேண்டாம், திருச்சிக்கு போங்க, திருச்சியில் இருங்க, அங்கிருந்து வந்து நிலைமை என்னன்னு கண்காணிங்க, மாவட்ட காவல்துறை இவங்களோட பேசுங்க, கட்சிக்காரங்களோட பேசுங்க. இறந்து போனவர்களுக்கு அஞ்சலி செலுத்தணுமா வேண்டாமா? இன்னைக்கு காலையிலேருந்து எல்லாருக்கும் வந்து பாடியை கொடுத்துட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. இப்போ மறுபடியும் நீங்கள் அங்கேருந்து வருவீங்களா? நீங்கள் வந்தே ஆகணும். வராமல் போனீங்கன்னா இன்னும் அதை விட சிக்கல். இறந்து போனவர்கள் அத்தனை பேருமே உங்களை பார்க்கறதுக்காக வந்தவங்க. அப்போ உங்களுடைய ரசிகர்கள், உங்களுடைய தொண்டர்கள், உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்க. அப்படிப்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய குழந்தைகளை பறி கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்களை பறி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த குடும்பத்துடைய துக்கத்தில் நீங்கள் பங்கெடுத்துக்கல அப்படின்னா இதுவும் வந்து மிகப்பெரிய வரலாற்று பிழையாக மாறிடும். இப்போ நேற்று சென்னை போனதுனால என்ன சாதிச்சிட்டிங்க? நீங்கள் அழகாக வந்து திருச்சியிலேயே இருந்து இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி முதல்வர் வராரு, இல்லை மற்ற அனைத்து கட்சி தலைவர்களும் இங்கே வந்துட்டாங்க. முதல்வர் நேற்று நைட்டே வந்துட்டார். உதயநிதி துபாய் போயிருக்காரு, அவர் வராரு. அண்ணாமலை இலங்கை போயிருக்காரு, அவர் திரும்ப வராரு. எடப்பாடி பழனிசாமி காலையிலேயே போயிட்டாரு. சீமான் காலையிலேயே போயிட்டாரு. மற்ற அனைத்து கட்சி தலைவர்களும் சென்னையிலிருந்து மற்ற எல்லா ஊர்லேருந்தும் கரூர் நோக்கி போகிறாங்க. நீங்கள் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் மற்ற எல்லாரையும் விடவும் உங்களுக்குத்தான் பொறுப்புகள் அதிகம். அப்படி இருக்கிற விஜய் கரூர்லேருந்து சென்னைக்கு போகிறார். இதை வந்து மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க. விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சறுக்கல். அதுதான் தலைவன் அப்படிங்கிறவன் எப்பவுமே உள்ளுணர்வு கேட்டு செயல்படணும். ஏன் தொண்டை அங்கே வந்து செத்து கிடக்கிறான், ஏன் தொண்டை வீட்டில் வந்து இன்றைக்கி துக்கம் நடந்திருக்கு, என்ன வந்து நீங்கள் வீட்டுக்கு போக சொல்கிறீங்களா அப்படின்னு யாராவது சொன்னால் கூட இவர் நின்று அந்த இடத்துல சந்திக்கணும். அவர் இன்னைக்கு எதிர்த்து நின்றிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும், கண்டிப்பாக விமர்சனங்கள் வரும். ஆனால் அதை எதிர்த்து நிற்கிறது தான் வந்து ஒரு தலைவனுக்கு அழகு. அவர் இன்னைக்கு எதிர்த்து நின்றிருந்தாரு அப்படின்னா அவர் பின்னாடி அவருடைய ரசிகர்கள் கூட்டம் இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த ரசிகர்கள் கூட்டம் எப்படி பதில் சொல்லுவாங்க? இது வந்து விஜய் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதுல சதித்திட்டம் இருக்குன்னு சொல்றாங்களே, ஆளும் கட்சி சதி செய்து மக்களை கொன்றுவிட்டதுன்னு பேசுறாங்க. அரசுடைய நடவடிக்கைகளையும் சந்தேகத்தோடு பார்க்கறாங்க. ஆளுங்கட்சி தரப்புல, திமுக தரப்புல விஜய் மேலேயும் அவருடைய கட்சி தொண்டர்கள் மேலேயும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் வந்து வேணும்னே லேட்டாக வந்திருக்காரு. 8:45 வந்து நாமக்கல்ல கூட்டத்தில் கலந்துக்க வேண்டியவர் 8:45 தான் சென்னையில் கிளம்பியிருக்காரு. மத்தியானம் 12 மணிக்கு கரூர் வர வேண்டியவர் சாயந்தரம் 7 மணிக்கு தான் வந்திருக்காரு. அந்த கூட்டத்தை பற்றியோ அந்த கூட்டத்தில் காத்துட்ருக்கிறவங்களை பற்றியோ விஜய் வந்து கண்டுக்கவே இல்லை, அவருடைய ரசிகர்களை கட்டுப்படுத்தவில்லை அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து விஜய் மேலே தான் இந்த குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. விஜய் வந்து கொலைகாரர் அப்படின்லாம் வந்து சித்தரித்து நிறைய பேர் பேசுகிறாங்க. இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஆளும் கட்சியுடைய திட்டமிட்ட சதி. அங்கே வந்து கரண்ட்டு கட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்கல, நாங்கள் இன்னும் வந்து பெரிய இடத்த கேட்டோம், ஆனால் ஆளும் கட்சியுடைய அழுத்தத்தின் காரணமாக காவல்துறை எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இடத்த கொடுத்தது தான் மிக முக்கியமான பிரச்சனை. இவ்வளவு கூட்டம் வரும்னு நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் வேறு யாரோ வெளியிலேருந்து வந்து இதில் வந்து சதி செஞ்சுருக்காங்க, எங்களை பின்னாடியிலேருந்து எல்லாரும் தள்ளுனாங்க, செருப்பெல்லாம் தூக்கி வீசினாங்க அப்படின்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. அங்கே வந்து மின்சாரம் வந்து தடைப்பட்டது, அதுவும் வந்து இந்த சம்பவத்துக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக சில கான்ஸ்பிரசி கேள்விகள், அதாவது நடக்கிற சம்பவங்களை எல்லாம் இணைச்சு அதுக்கு வந்து ஒரு உள்நோக்கத்தை கற்பிப்பது. இப்போ இந்த சம்பவம் நடந்து ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகும்போது, மீடியா வந்து ஆஸ்பத்திரிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து செந்தில் பாலாஜி இருக்கார். அவர் வந்து எப்படி முன்னாடி வந்தார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதற்கு பிறகு நைட்டு ஒரு 10-11 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருத்துவமனைக்கு பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் வந்துட்டார், அதுக்கப்புறம் ரகுபதி வந்துட்டார், அந்த மாதிரி அமைச்சர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க.
இங்கே வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் தலைமைச் செயலகம் போயிட்டு அங்கே வந்து அதிகாரிகளோடு வந்து ஒரு கூட்டம் போட்டு இறந்தவங்களுக்கு 10 லட்சம், அதுக்கப்புறம் அருணா ஜெகதீசன் தலைமையில் வந்து ஒரு தனிநபர் நீதி விசாரணை, அவங்க இது எல்லாத்தையுமே வந்து அங்கேயே அனௌன்ஸ் பண்ணிட்டார். அதற்கு பிறகு மறுபடியும் நைட்டாக கிளம்பி ஸ்டாலின் வந்து கரூர் போனார். கரூர் போய் அங்கே வந்து பாதிக்கப்பட்டவங்களை, உயிரிழந்தவங்களுக்கு வந்து ஆறுதல் சொன்னார். இது எல்லாமே வந்து கண்டினியூஸாக நடந்த உடனே இதையெல்லாம் இணைத்து வாங்க இவங்க எவ்வளோ வந்து திட்டமிட்டு செயல்படுறாங்க, அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, இதுக்கு வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு வந்து ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து 2 பக்கமுமே வந்து மாறி மாறி குற்றம் சொல்கிறதுனால இறந்தவர்கள் திரும்ப வரப்போவதில்லை. நம்ம வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் நம்ம வந்து குற்றம் சொல்லவும் முடியாது. அது மிக மிக தவறு. இன்றைக்கி வந்து இந்த பக்கம் விஜய் கட்சியிலிருந்து ஆளும் கட்சியை நோக்கி கேள்வி கேட்பவர்கள் விஜயை நோக்கி கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி விஜய் தான் காரணம், அவர்களுடைய கட்சி தொண்டர்கள் தான் காரணம் அப்படின்னு குற்றம் சொல்லக்கூடிய திமுகவை சேர்ந்தவர்கள் அவர்களை நோக்கி கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அப்போ இங்கே மாறி மாறி வந்து நம்ம மேலே வந்து பழி வரக்கூடாது, நம்ம தலைவனை காப்பாற்றணும், நம்ம ஆட்சியை காப்பாற்றணும், நம்ம கட்சியை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க இப்படி மாறி மாறி வந்து குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து அடிப்படை ஆதாரம் இருந்தது அப்படின்னா நம்மளும் அதை பற்றி பேசலாம். வேற என்ன கான்ஸ்பிரசி தியரியை மட்டும் நம்ம பேசுறதுல அர்த்தம் இல்லை. நன்றி.